வாழ்க்கையில் எனக்கு அந்த மாதிரி வீடு கிடைக்கலையே. இந்த ட்ரெஸ் என்கிட்ட இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு எவ்வளோ சம்பாத்தியம் இருந்தாலும் பத்தவே மாட்டேங்குதே. நான் அவனை மாதிரி சம்பாதிச்சா எப்படி இருக்கும்னு அடிக்கடி உங்களை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காகத்துக்கு எப்பவுமே நம்ம கருப்பாக இருக்குமே, நம்மளை யாருமே வீட்டில் ஒரு பெட்டாக வளர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலையோடு இருந்தது. அந்த வழியில் வந்த ஒரு வயதான தாத்தா இந்த காகத்தை பார்த்து கேட்டாராம், ஏன் காகம் இவ்வளோ சோகமாக இருக்க? காகம் தன்னோட குறைய சொன்னதான். அப்படியா, சரி, நீ யாராக இருந்தால் சந்தோஷமாக இருப்ப? அதோ பாருங்க, குளத்தில் அழகாக நீந்திட்டு இருக்கே, அந்த அன்னம் மாதிரி இருக்கணும்னு சொன்னது. அப்போ சரி, போய் அந்த அன்னத்தை பார்த்து பேசிட்டு வா, சந்தோஷமா இருக்கியான்னு கேளு. அப்படி இருந்தா நானும் உன்னை அன்னமாவே மாத்திடுறேன்னு சொன்னார். காகமும் அன்னத்தை பார்க்க போனது. அன்னமே, நீ எவ்வளோ அழகா வெள்ளையா இருக்க, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கல்ல அப்படின்னு காகம் சொன்னதும், காகமே கொஞ்சம் பொறு, யார் சொன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்னு? வெள்ளையா இருந்தா சந்தோஷமா இருக்கேன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதும் காகத்துக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, இதுவும் சந்தோஷமா இல்லையான்னு, சரிவா நம்ம 2 பேரும் சேர்ந்து தாத்தா கிட்டேயே போய் கேட்போன்னு 2 பேரும் தாத்தாவை பார்க்க போனாங்களாம். அந்த அன்னம் சொல்லிச்சான் முதியவர்கிட்ட, நானும் கிட்டத்தட்ட இந்த காகம் மாதிரி தான், நானும் சந்தோஷமா இல்லை. அப்போ நீ யாரா இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டாரா அந்த தாத்தா. நான் அழகான பச்சை பசேல்னு இருக்கிற எல்லாரோட வீட்லேயும் வளர்கிற கிளி மாதிரி இருக்கணும்னு சொன்னது. அப்போ சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கிளியை பார்த்து பேசிட்டு வாங்கன்னு சொன்னார். காகமும் அன்னமும் காடெல்லாம் தேடி அலைஞ்சு கிளியை கண்டுபிடிச்சாங்க. அட, எவ்வளோ அழகான கிளி நீ, உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல உன் நிறத்தை பார்த்தாலே. யார் சொன்னால் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு? நீ இந்த காட்டில் எங்கெல்லாமோ என்னை தேடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் இந்த காட்டில் இருக்கிற மரத்தின் இலைகளும் நானும் ஒரே நேரத்தில் இருக்கிறதுனால தான் நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன். அப்படி இல்லைன்னா வேடம் எப்போ எங்கிருந்து அம்பு விடுவான்னே தெரியாது. எப்போவுமே ஒரு பயத்தோடு தான் நாங்கள் இருக்கணும். காகமே, யாராவது உன்னை கூண்டில் அடைச்சிருக்காங்களா? எவ்வளோ சந்தோஷமாக ஆகாயத்தில் பறக்கிற நீ. உனக்கு இருக்கிற சந்தோஷம் எங்களுக்கு இல்லை. இப்போ தான் அந்த காகத்துக்கு புரிஞ்சுதான், கடவுள் எல்லாரையுமே ஒரு காரணத்தோடு தான் படைச்சிருக்காரு இந்த உலகத்தில் அப்படின்னு. நம்ம கூட யாரையுமே கம்பேர் பண்ணவே கூடாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரு தனி திறமை உண்டு. அது என்னன்னு கண்டுபிடிச்சி அது நம்மளோட பலமாக மாற்றிக்கணும். எப்போவுமே நமக்கு நிகர் நம்ம மட்டும்தான். இந்த எண்ணம் இருந்தால் வாழ்க்கையில் குறையே இருக்காது. இதுதான் அழகாக இங்கிலீஷில் ஒரு சேலை சொல்லியிருப்பாங்க, கம்பேரிசன் இஸ் an act of violence against the self. கம்பேரிசன் அப்படிங்கிறது நம்மளுக்கு நாமளே நம்ம பண்ணிக்கிற சித்திரவதை. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றியுடன் ஐஸ்வர்யா.